ஒரு ஓட்டு முதல் 976 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியை பறிகொடுத்த 15 பேர் யார்? ஒரு ஓட்டுனால என்ன மாறப்போகுது என்ற விஜய் படத்தின் வரிகள் இன்று அவரது கட்சி வேட்பாளருக்கே அந்த ஒரு ஓட்டின் முக்கியத்துவத்தை உணர்த்தியுள்ளது. முதல் தேர்தலிலேயே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திமுக அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 108 இடங்களை வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான 118 என்ற இலக்கை அவரால் அடைய முடியவில்லை. இதற்கு அக்கட்சியின் வேட்பாளர்கள் பலர் 1000 வாக்குகளுக்கும் கீழ் தோற்றதும் முக்கிய காரணமாக மாறியுள்ளது. தாவேக மட்டுமல்லாமல் திமுக மற்றும் அதிமுக கூட்டணி கட்சிகளும் இந்த 1000க்கும் குறைவான வாக்குகள் வெற்றியையும் தோல்வியையும் வழங்கியுள்ளது. குறைந்த வாக்கும் அதிக வாக்கும் 1000க்கும் குறைவான வாக்குகளில் வெற்றி மற்றும் தோல்வியடைந்த வேட்பாளர்கள் யார், எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் வெற்றி என்று பார்க்கலாம். கம்பம் தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிட்ட ஜெகநாத் மிஸ்ரா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ராமகிருஷ்ணனை 751 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். கள்ளக்குறிச்சி தொகுதியில் தாவேக வேட்பாளர் அருள் விக்னேஷ் அதிமுக வேட்பாளர் ராஜீவ்காந்தியை 798 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தளவாய் சுந்தரம் திமுக வேட்பாளர் மகேஷை காட்டிலும் 214 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். கோவில்பட்டி தொகுதியில் திமுக வேட்பாளர் கருணாநிதி தாவேக வேட்பாளர் பாலசுப்ரமணியனை காட்டிலும் 843 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். குளித்தலை தொகுதியில் திமுக வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் தாவேக வேட்பாளர் பாலசுப்ரமணியனை காட்டிலும் 579 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். கும்பகோணம் தொகுதியில் போட்டியிட்ட தாவேக வினோத் திமுக வேட்பாளர் அன்பழகனை விட 679 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார்.